காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து 30 லட்சம் மதிப்பில் புதிய பள்ளி வகுப்பறையை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில மாணவரணி செயலாளருமான சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் இன்று வருகை தந்து புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, ஆணையர், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் பேசுகையில், பாஜக தலைவர் அண்ணாமலை செயல் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யும் செயல் அல்ல. சீர்திருத்த அரசியலை நூற்றாண்டு கடந்து நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில் இந்த செயல் மூட பழக்கத்திற்கோ அல்லது பிற்போக்குத்தனத்திற்கோ உரிய வகையில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். பெரியார் மண்ணுக்கு இத்தகைய செயல் உகந்ததல்ல. அண்ணாமலை போராட்டம் ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது. எதிர்கட்சியாக இருந்த போதே ஆளுநர் அவர்கள் அரசு பணியை ஆய்வு மேற்கொண்ட பொழுது எதிர்த்து வருகிறோம். ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசியலமைப்பு பொறுப்பேற்றுள்ளாரே தவிர நிர்வாக ரீதியாக தலைமை இல்லை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக உள்ள ஆளுநர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு பகுதிகளில் தவறு நிகழ்ந்தால் முழு பொறுப்பு ஆளுநர்தான். ஜவஹர்லால் நேரு கல்லூரி மாணவர்கள் ஆளுநர்தான் முழு பொறுப்பு என கேள்வி கேட்ட பிறகு தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆய்வுக்கு செல்கிறார். ஆளுநர் ஆய்வு செய்து விசாரணைக்கு பின் பல்கலைக்கழகத்தின் மீதும் பல்கலைக்கழக நிர்வாகிகள் மீதும் என்ன தவறுகள் நடந்திருப்பது நடவடிக்கை எடுப்பாரா என எதிர்பார்க்கிறேன் என திமுக மாணவரணி செயலாளர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சிவிஎம்பி எழிலரசன் பேட்டி. இது இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், மக்கள் எவ்வளோ வேடிக்கையாக பார்க்குறாங்கன்னு. அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற செய்கையாக இல்லை என்று எல்லோரும் விமர்சிக்கக்கூடிய வகையில் இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. இது ஒரு சீர்திருத்தத்தை நோக்கிய அரசியலை ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு நகர்த்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு மூடப்பழக்கத்திற்கோ அல்லது ஒரு பிற்போக்குத்தனத்துக்கு உரிய வகையில் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். இது அரசியலில் மட்டுமல்ல, மக்களுக்கு எப்பொழுதும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முன்னுதாரணமாக அடையாளமாக இருக்க வேண்டும். முற்போக்குத்தனமாக இல்லாமல் பிற்போக்குத்தனமான ஒரு செய்கையின் மூலமாக அரசியலை நகர்த்துவது என்பது இந்த பெரியார் மண்ணுக்கு, சுயமரியாதை மண்ணாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல. எனவே அது எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் அது மக்களினுடைய கேலிக்குரியதாய் மாறியிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அரசோட பணியில் அவர் ஆய்வு செய்வதை அன்றைய எதிர்கட்சி காலத்தில் கூட திமுக கடுமையாக எதிர்த்தது. காரணம், இஸ் எ கான்ஸ்டியூஷனல் ஹெட், நாட் தி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஸோ அவர் ஒரு நிர்வாக ரீதியாக என்பதை விட அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு மாநில அரசின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறதை தவிர நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய வகையில் அதற்குரிய தலைமையாக அவர் இல்லை. முதலமைச்சர் தான் நிர்வாக தலைமை. எனவே அப்படி அவர் மேற்கொள்வது தவறு என்று கடந்த ஆட்சி காலத்திலேயே எதிர்கட்சி காலத்திலே திமுக கடுமையாக எதிர்த்திருக்கு. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அவர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், அவர் தான் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறார். இதைத்தான் நீங்கள் எல்லாரும் ஊடகங்கள் கூட தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மிக தவறான அல்லது கொடூரத்தன்மைக்குரிய ஒரு மிக கண்டனத்திற்குரிய ஒரு செய்கை ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதை யாரும் இங்கே மறுப்பதற்கில்லை. அந்த செய்கை அங்கே நடைபெற்றிருக்கிற இடத்தில் அந்த ஒட்டுமொத்த வளாகத்தினுடைய பொறுப்பாளராக அல்லது அதற்கு கஸ்டடியன் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, வேந்தர் யார் என்றால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள்தான். ஊடகங்கள் கூட இதுவரையிலும் யாரும் அவரை பற்றி இந்தாங்க உங்களுக்கு கஸ்டடியில் இருக்கக்கூடிய உங்கள் பாதுகாப்புக்குள்ள உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு வளாகத்திற்குள் ஒரு தவறு நடந்திருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு, ஏன் நடந்தது, எப்படி பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது என்று அந்த உள் செக்யூரிட்டிஸ், இன்னர் செக்யூரிட்டிஸை பற்றி கேள்வி எழுப்பலை. இது இப்போ கேள்வி எழுவ தொடங்கி இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா டெல்லி ஜேஎன்யூவிலிருந்து மாணவர் அமைப்பு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இதை யாரிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய, தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய, வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி உள்ளர நடந்து இருக்கக்கூடிய அந்த தனியார் செக்யூரிட்டியை யார் நியமித்தது, எந்த அடிப்படையில் அங்கு தவறு நடந்தது, ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை என்று அவரை தான் கேட்க வேண்டும் என்று கேள்விகள் ஜேஎன்யூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு கேள்வி எழுப்பிய பிறகு இன்றைக்கு அதை ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார். அவர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை அந்த பல்கலைக்கழகத்தின் மீதும் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய துணைவேந்தர் மீதும், ஏன்னா அவர் தான் நியமித்தார், அங்கே என்ன தவறு நடந்திருக்கோ அதுக்கு உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறேன்.